அருவருப்பான ஒரு படம். அடிச்சு சொல்றேங்க, இந்த படம் எடுத்த டைரக்டரே கண்டிப்பா ஒரு சைக்கோவா தான் இருப்பான். இது ஒரு குரூப்புங்க. இந்த குரூப் என்ன பண்ணுது, ஒரு 10 பெண்கள் 10 ஆண்கள், ஒரு உதாரணத்துக்கு ஒரு கணக்கு சொல்றேன், அந்த மாதிரி புடிச்சிட்டு வந்துட்டு அதை அவங்க ஒரு டெஸ்ட் எல்லாம் வச்சிருக்கிறானுங்க. அந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணி பாக்குறானுங்க யாருக்கு சூட்டபிளா இருப்பான்னு சொல்லிட்டு. அவனுக்கு என்ன பண்றானுங்க, இவங்களை கொண்டு ஒரு வீட்டுக்குள்ள இவனுங்க வச்சு பெண்களுக்கும் அந்த ஆண்களுக்கும் என்னென்ன கொடூரத்தை பண்ண முடியுமோ, என்னென்ன பைத்தியக்காரத்தனத்தை பண்ண முடியுமோ எல்லாமே பண்றானுங்க. பார்க்கவே அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. மனுஷனோட மனம் இருக்க, அந்த மலத்தை தின்னுங்க. கொமட்டிக்கிட்டே வந்துருச்சுங்க எனக்கு அந்த காட்சியெல்லாம் பார்த்துட்டு. என்னால இந்த வீடியோல சில காட்சியெல்லாம் சொல்லக்கூட முடியாதுங்க. அந்த அளவுக்கு இவனுங்க சைக்கோத்தனமா பண்ணுவானுங்க. சரி, கடைசியாக யாராவது தப்பிப்பாங்களா அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது. இந்த படம் அப்படியே முடியுது. சரி, யாரும் தப்பிக்கலாம் முடியாது. இவங்கிட்ட இதுங்க பாடாப்பட்டு கடைசி கட்டலாம் செம்ம கொடூரமா இருக்கும். அவ்வளவு கொடூரத்தை பண்ணுவானுங்க. இந்த படம் நான் பார்க்கும் போது இது ஒரு இட்டாலியன் மொழியில இருந்துச்சு. அதனாலேயே மொழி புரியாதனால இவனுக்கு எதுக்கு பண்றானுங்க. சில படம்லாம் மொழி புரியணும் நம்மளுக்கு காரணம் தெரியும். ஓகே, இதனாலதான் பண்றாங்க. இவனுக்கு பண்றதுக்கு ஏன்டா இதெல்லாம் பண்றீங்க ஒரு இளவுமே புரியல. மொத்தத்துல இவனுங்க ஒரு சைக்கோத்தனத்தை பண்றானுங்க, நம்மளும் சேர்த்து சைக்கோ ஆக பாக்குறானுங்க. அப்படிதான் நினைச்சுட்டு பார்த்தேன். படம் பார்த்து முடிச்சோன்னே ஒரு மென்டல் ஆஸ்பத்திரி நுழைஞ்சு ஒரு ஃபீல் கிடைச்சிச்சுங்க. மைண்ட் டிஸ்டர்ப் ஆகிற படங்கள் லிஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த லிஸ்ட்டில் உள்ள படம் இதெல்லாம் இந்த படத்தை உலகத்தில் சில நாட்டில் தடையே பண்ணி வச்சிருக்காங்க. அதனால இந்த படம் நான் எதில் பார்த்தேன்னு கண்டிப்பாக சொல்ல போகிறது இல்லை. இந்த மாதிரி படங்கள் உலகத்தில் இருக்குன்னு தெரிஞ்சுக்குங்கன்னு சொல்றது இந்த வீடியோ தவிர்த்து இந்த படம் போய் பாருங்கன்னு நான் சொல்ல யாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ண போகிறது கிடையாது. தயவுசெய்து பார்க்காம இருக்கிறது ஒன்று நல்லது. முடியலைங்க, தலை கிருன்னு இருக்கு. நான் உங்கள் கிரேசிஜி.